السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூராவை வளமையாக ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை முற்றாக நீக்குகின்றான். அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா மிக முக்கியமான ஒரு சூரா. ஒரு இமாம் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், இந்த சூறாவை நீங்கள் வளமையாக ஓதி வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் அனைத்தும் நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும் என்று ஒரு இமாம் கற்றுக் கொடுத்த சூரா. அவர் இதனை தினமும் ஓதினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தை அள்ளி கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த சூறாவை ஓதுவோம், யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். பலர் கேட்கலாம், இவ்வாறான சூறாக்களை ஓதுவதன் மூலமாக எங்கே ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்கலாம். ஆனால் இதனை ஓதி பலனடைந்தவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதனை நாமும் ஓதுவோம், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த வறுமையை நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் அமைத்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஓதக்கூடிய நேரத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் அந்த சூறாவிற்குரிய பலனை நமக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையில் ஓத வேண்டும். அதாவது இமாம் ஓதக்கூடாது, நாம் ஓத வேண்டும். அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் நாம் இதனை ஓத வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். என்ன சூரா என்றால் சூரத்துல் பலத். சூரத்துல் பலத் அல் குர்ஆனினுடைய 90வது சூரா. இந்த சூரத்துல் பலத் மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட 20 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இப்பொழுது நாம் அந்த சூறாவை தமிழ் அர்த்தத்துடன் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீர் இந்நகரத்தில் சுதந்திரமாக தங்கியிருக்கும் நிலையில் வவாலிதி வமா வலத். தந்தையின் மீதும் பிறந்தோராகிய சந்ததியினர் மீதும் சத்தியமாக. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம். அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானோ. யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான். அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா. அலம் நஜ்அல் லஹு ஐனைன். அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா.
வலிசானோ வஷஃபத்தைன், மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? வஹதைனாஹுன் நஜ்தைன், அன்றியும் நன்மை தீமையாகிய 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஃபலக்தஹமல் அக்பா, ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. வமா அத்ராக மல் அகபா, நபியே கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு அறிவிக்கும். ஃபக்கு ரகபா, அது ஓர் அடிமையை விடுவித்தல். அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذீ மஸ்கபா, அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும். யதீமன் ذா மக்ரபா, உறவினரான ஓர் அனாதைக்கோ. அவு மிஸ்கீனன் ذா மத்ரபா, அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஓர் ஏழைக்கோ உணவளிப்பதாகும். ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة, பின்னர் நம்பிக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் இரக்கம் காட்டுமாறு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாய் கடத்தல் ஆகும். உலாஇக அஸ்ஹாபுல் மைமனா, அத்தகையோர் தாம் வலப்புறத்தில் இருப்பார்கள். வல்லதீன கஃபரு பிஆயாத்தினாஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, ஆனால் எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தான் இடப்பக்கத்தையுடையோர். அலைஹிம் நாரும் முஸதா, அவர்கள் மீது எல்லா பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய மிகச் சிறந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் பலத். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சூரத்துல் பலதிலே சிறந்ததொரு செய்தி இருக்கின்றது. இந்த சூரத்துல் பலதை ஓதுங்கள், அதன் தமிழ் அர்த்தங்களை படித்து பாருங்கள். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அவ்வாறு செய்தால் அல்லாஹ்வின் உதவி எவ்வாறு கிடைக்கும் என்பதை மிகவும் தெளிவாக இந்த சூரத்துல் பலதிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மிகவும் முக்கியமாக இந்த சூறாவை ஓதுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். இதனை பொருளுணர்ந்து ஓதினால் நிச்சயமாக அவன் பிறருக்கு தீமைகள் செய்ய மாட்டான், பிறருக்கு உதவி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த சூறாவிலே இவ்வாறு கேள்வி கேட்கின்றான் மனிதனை பார்த்து. அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத், ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறாரா என்று அல்லாஹ் மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான், திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தின் உள்ளவனாக படைத்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த கஷ்டத்தில் உள்ள மனிதன் எந்த விடயங்களை செய்தால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை நீக்குகின்றான் என்றும் இதன் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவார்.